ஹாய். ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே வந்து போயம்ஸ் அண்ட் ஆத்தர் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த போயம்ஸ் அண்ட் ஆத்தர் ட்ரிக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் ட்ரிக்ஸ்லேயும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14 ப்ரோஸ் இருக்குது. அதோடைய ஆத்தர்ஸை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. இது எழுதுந்து லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. ஸோ லியாம் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஓகேங்களா, அவருடைய ஃப்ளாட்லேருந்து பார்த்தா ஃப்ளாட்டுன்றது ஃப்ளாஹர்ட்டி. ஸோ அவருடைய ஃப்ளாட்லேருந்து பார்த்தா மீனம்பாக்கத்தில் போகிற ஃப்ளைட்டு தெரியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, லியாம் வீடு, ஃப்ளாஹர்ட்டி ஃப்ளாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டெம்பஸ்ட். த டெம்பஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதுந்து அவருடைய ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ ஷேக்ஸ்பியருடைய ஸ்டோரி கேட்டால் டெம்ப்டாக இருக்கும், ஆர்வத்தை தூண்டுன்னு சொல்லுவாங்க டெம்ப்ட்ன்றது. அப்போ டெம்பஸ்ட்டை டெம்ப்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் த லாஸ்ட் லெசன். த லாஸ்ட் லெசன் எழுதுந்து யாருன்னா அல்ஃபோன்ஸ் துவாதத். ஓகேங்களா, ஸோ அல்ஃபோன்ஸ் சொல்கிறான் இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், அதாவது லாஸ்ட் டே லாஸ்ட் லெசன் சொல்கிறான் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது த ஃபோர்த் ஒன் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். ஓகேங்களா, மேரி மேப்ஸ் டாட்ஜ் எழுதுனது வந்து மேரி மேப்ஸ் டாட்ஜ். நம்ம ஹீரோவுக்கு ஹாலண்டில் மேரி. ஓகேங்களா, அது ஒரு நியூ பிளேஸாக இருக்கிறதால மேப் போட்டு போகணும். மேப்ஸ். நம்ம ஹீரோவுக்கு ஹாலண்டில் மேரி, நியூ பிளேஸாக இருக்கிறதால மேப் போட்டு போகணும். மேப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக த டையிங் டிடெக்டிவ், ஆர்த்தர் கனான் டாலி. ஸோ டாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாலிக்கு வந்து டிடெக்டிவ் ஸ்டோரிலாம் வந்து கேட்கும்போது ஒரு சாவர அளவுக்கு பயம் இருக்குமாம்மா. டையிங், டாலிக்கு டிடெக்டிவ் ஸ்டோரியில் சாவர அளவுக்கு பயமாக இருக்குமா. ஸோ 6th ஒன் பாருங்கள், லேர்னிங் த கேம் புக் எக்ஸ்ட்ராக்டுங்க அது. ஸோ இதை வந்து சச்சின் டெண்டுல்கரை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. கிரிக்கெட் கேம்னா சச்சின் கிட்ட தான் லேர்ன் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே கிரிக்கெட் அப்படின்னாலே இந்த கிரிக்கெட் கார்டுனாலே சச்சின் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ கிரிக்கெட் கேம்னா சச்சின் கிட்ட தான் லேர்ன் பண்ணணும். லேர்னிங் த கேம் ஃப்ரம் சச்சின். 7th பாருங்கள், கேட் அண்ட் த பெயின் கில்லர். இது வந்து ஒரு புக்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். இது எழுதுனது யாருன்னா மார்க் டைவன் வந்து எழுதியிருப்பார். த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஸோ 2K கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த டாம் அண்ட் ஜெரிலாம் தெரியாது. 90s கிட்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும். ஸோ 90s கிட் வந்து 2K கிட்ட பார்த்து சொல்கிற மாதிரி 2K கிட்ஸ் இதை மார்க் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். மார்க் டைவன். டாம் வந்து இந்த இடத்துல கேட்டு. ஸோ டாம் அண்ட் ஜெரி 90s கிட்டோடைய பெயின் கில்லர். என்ன தான் வந்து ஸ்கூலில் அடி வாங்கினோம் உதவானாலும் வீட்டுக்கு வந்து ஜாலியாக சிரித்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு டிவி ஷோனா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்த டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 2K கிட்ஸ் இதை மார்க் பண்ணுங்கள். மார்க் டைவன், டாம், கேட்டு அண்ட் ஜெரி. சும்மா ஞாபகத்தை சொல்கிறேன். 90s கிட்டோடைய பெயின் கில்லர். வாட்டர், தி எலிக்சர் ஆஃப் லைஃப், சர் சிவி ராமன். ஸோ சர் சிவி ராமன் சொல்கிறாரு தண்ணி தான் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு நோய் நிவாரணி. ஆக்சுவலி இதை மீனிங்காகவே கொடுத்துட்டேன். எலிக்சர்ன்றது நோய் நிவாரணி. இப்போ நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு சர் ஸ்ரீராமன் வந்து சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நோய் நிவாரணியாக வந்து ஆக்ட் ஆகுது தண்ணி அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவி ராமன் சொல்கிறாரு தண்ணி தான் நம்ம லைஃபோட நோய் நிவாரணி. அடுத்தா பாருங்கள், த ஸ்டோரி ஆஃப் அ கிரிஸ்லி கப். இது எழுதுனது யாருன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடி. ஸோ இதில் வந்து வில்லியம் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஒரு ஸ்டோரி சொன்னார், கற்பனையாக இருக்காது சொன்னார். அதில் டெம்பிளுக்கு போகும்போது ஹார்ன் வச்ச கப்பை பார்த்தாராம். கப்புனாலே அது லயனுடைய குட்டி தான் கப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்ன் வச்ச கொம்பு வச்ச கப்பை பார்த்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் வில்லியம் வந்துடுச்சு. ஸோ டெம்பிள் அவருடைய பேர் வந்துடுச்சு. ஹார்ன் வச்ச கப்பு. ஓகேங்களா, ஸோ ஹார்னு கப்புன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரின்றது ஸ்டோரி கப்பு. ஓகேங்களா. 10th பாருங்கள், சர் ஐசக் நியூட்டன். இது எழுதுனாருன்னா நேத்தனல் ஹேவ்தோர்ன். ஸோ நமக்கு தெரியும் நியூட்டன் வந்து ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காரும்போது தான் அந்த லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணார். அப்போ நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழும்போது எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சார். ஸோ ஹேவ்தார்ன் ப்ளஸ் ஆப்பிள் நியூட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ்தார்ன், ஹவ் இதோட லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தா மை ரெமினிசன்ஸ்னாலே வந்து ஞாபகங்கள், அதுதான் ரெமினிசன்ஸு. இதில் மீனிங்காகவே கொடுத்துட்றேன். ஸோ தாகூர் ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறாரு, கடந்த காலத்தை பற்றி நினச்சி பார்க்குறாரு. கடந்த காலன்றது ரெமினிசன்ஸ். இப்போ மை ரெமினிசன்ஸ் ரவீந்திரநாத் தாகூர்.
12th பாருங்கள், த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எழுதுனது வந்து ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் 8th பிளாட்ஃபார்முக்கு அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு விமன் வந்து போண்டா விற்கிறத பார்க்குறாரு. போண்டா, பாண்டு, ரஸ்கின்னு, ஓகே, ரஸ்கின் பாண்டு, ஒரு விமனு 8th பிளாட்ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th ஒன், த நோஸ் ஜுவல். ராஜகோபாலாச்சாரி. யூஸ்வலாகவே ராஜா அப்படின்னாலே அவர்கிட்ட வந்து என்ன இருக்கும், ஜுவல் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ராஜானாலே அவர்கிட்ட ஜுவல் இருக்கும். ஸோ ராஜகோபாலாச்சாரி, த நோஸ் ஜுவல். லாஸ்ட் பாருங்கள், அ பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்குற குழந்தைங்களுக்கு நேரு மாமா ரொம்ப பிடிக்கும். அப்போ நேரு மாமா கிட்ட வந்து ஆக்சுவலி இல்லை அவர். நேரு மாமாவுக்கு அவர் பர்த்டேக்கு லெட்டர் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னி பர்பஸ்க்காக தான். பட் இருந்தாலும் இதிலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.